வாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாயே நான் தேடி கண்ட திரவி உனக்காய் வார்த்தேனே என் ஜீவன் முழுதும் வாரி தந்து உன் உயிரை காப்பேனே. எனக்குள்ள உன் மூச்சு எதற்காக என் மூச்சு அடி மௌனம் வேண்டாம் கண்மணியே ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை தொலைத்து விட்டேன் நீ என்னை மீட்டு கொடு. ஐயே இந்த ஓலையெல்லாம் மலைக்குள்ளேயே கிடந்தது. மழை வந்திருக்கேன்னு பார்த்தேன் ஓலைங்கன கிடந்தது ஞாபகம் எனக்கு. எல்லாம் சந்தியா மலைக்குள்ள அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லம்மா சும்மா அங்கே இந்த மலையில அழகா இருந்துச்சுமா அந்த பூலாதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் வாரேன். எல்லாம் இந்த மலையிலலாம் நனையப்படாது. எந்திரி எந்திரி இங்க வா. சும்மா ஒன்று ரெண்டு தூரல் தாமா போடுது ஒன்றும் செய்யாது. ஒன்னையும் இங்க வான்னு சொன்னா சரி நீங்க எந்திரிச்சு வந்துடணும். மலையில நனைச்சிட்டு இருந்தா பாடு பார்க்கறது யாரு? காய்ச்ச வரும். இந்த மாதிரி எப்பயாயினும் பெய்யுற மலையிலலாம் நனையப்படாது. ஒழுங்கா வா. சரிம்மா. ஐயோ இந்த மழை வந்து ஓலையெல்லாம் இப்படி நினைச்சு விட்டுச்சே. இன்னைக்கு இவ்வளவுக்கு லீவு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். இப்படி மழை வந்துட்டு இடந்தா என்ன நீ தோட்டத்துக்கு போவே? எம்மா ராத்திரி மழை வந்துச்சு. நான் இப்பதான் தெருவுக்கு போய் பார்த்தேன். பார்த்தா ராத்திரி மழை வந்திருக்கும் போல இருக்கு. இப்ப லேசா தூரல் போட்டு நடக்கு பாரு. எப்ப மழை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. குடியில போற குச்சி தெரியாம தூங்கினா எப்படி தெரியும்? இந்த கொம்மி எப்படி பேசுறான்னு வரேன். வேற என்னடா அந்த துக்கம் தூங்குறியல்ல அடிச்சு எழுப்புனா கூட எந்திக்க மாட்டேங்க ரெண்டு பேரும். எம்மா சோனியா தானே சொல்றா? ரெண்டு பேரையும் தான் சொல்றேன். சிவராத்திரிக்கு முழிச்சிருந்தோம்ல முழிச்சிருந்ததுனால தூக்கம் அப்படிதான் வரும். அது ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் போய் திட்டிட்டு அடக்கியே ஏம்ப. நானும் தான் முழிச்சிருந்தேன். நான் என்ன இப்படியா தூங்குறேன்? உங்களுக்கு உடம்புல பயம் இல்ல. பயம் இல்லாததுனால இவ்வளவு நேரம் கிடந்து தூங்குறியே. சரி நான் இன்னைக்கு லீவு நாள் தானே போய் தூங்கினா தூங்கிட்டு போட்டு இவ்வளவு நேரம் விட்டேன். இல்லாட்டினா வழக்கு மத்த எடுத்து இன்னைக்கு சாத்தி இருந்திருப்பேன். ஏமா நாளா அப்பயே எந்திரிச்சிட்டேன்ப. எந்திரிச்சு ஊழாங்கனங்க இங்க குத்தச்சிக்கிட்டு இருக்கா போல மலைக்குள்ள. சும்மா அம்மா அழகா இருந்துச்சு அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வந்து பாத்திரத்தை கழுவிதாங்க ஒரு வேலையும் உடம்புண்டங்க காலையில இருந்து எனக்கு. வேலைகள்ளி காலையில நீ வேலை செய்யாம கிடந்துக்கிட்டு எங்களை திட்டிட்டு அடக்கியாக்கும். தூக்கி போட்டு மீச்சு விடுவேன் அம்மா. எப்படி உங்களுக்கு இன்னைக்கு தெருவு தூக்க வேலை கிடையாதுல்ல. நீங்கள் தான் இன்னைக்கு காலையில சாப்பாடு செய்யணும். நான் போய் படுத்துக்கிட போறேன். எனக்கு குறுக்கெல்லாம் நோவுது. தோட்டத்துக்கு போலான்னு பார்த்தேன் மழை வந்துட்டு அடக்கு. என்ன நீ போவ தூரலா விழுந்துட்டு அடக்கேன்னு இருக்கேன். உங்க அப்பன் புயலும் மழை எது வந்தாலும் தோட்டத்துக்கு போனோம் பாரு. கஞ்சி ஊத்துன்னு வந்து நிப்பாரு டீ கடைக்கு போயிட்டு வந்து. இந்த மழைக்குள்ளேயும் அவரு கஞ்சி தான் கேட்பாரு. நான் கஞ்சி மட்டும் வாளியில ஊற்றி வைக்கேன். நீங்களும் அப்பா வந்தானே எடுத்து கொடுங்க. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க. எனக்கு குறுக்கு என்னமோ தெரியல ரொம்ப வலிக்குது. சரிம்மா. இப்பப்பா என்ன நீ நோவுது? ஏன்னா சோனி வந்து கொஞ்சம் முதுவா மீச்சு விடுறியா? போ பின்னாடியே வந்து பிட்டில மிதிக்கேன். ஏலா என் மேல இருக்க கோவத்துல பிட்டில ஏறி வாங்கி மீச்சு விடாத. கொஞ்சம் பார்த்து மெதுவா மிதிச்சா போதும். வாரேன் போ. இப்ப என்ன நோவுது? இப்ப பாரு கொம்மிக்கு மிதிக்க மிதியில அவ இனிமே குறுக்கு வழினே சொல்லப்படாது. ஏதோ சோனி ஏதோ கோவத்துல வாங்கி மிதிச்சு குறுக்கெலும்ப உடச்சு விடாதவ. அப்புறம் பூரா நம்ம தான் அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கோம். பார்த்துக்க. ஒரு நாள் ரெண்டு நாளுன்னா நம்ம சமைக்கலாம். காலம்புறலாம் நம்மளால இப்படிலாம் செஞ்சுட்டு அடக்க முடியாதுப்பா வேலை. அம்மையை செய்யட்டும் அமைதியாக கடை. ஐயோ ஆமா அதுவும் சரிதான். சரி நான் போய் வேலையை பார்க்கேன். நீ போய் பாத்திரத்தை கழுவுற வேலையை பாரு. அட அம்மி 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 மிதிச்சி அட அருந்ததி முகம் பார்த்து கொண்டு வர சீதான மெட்டி 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 ஒளிதான். ஐயா ஐயா சரணு. சொல்லுங்கம்மா. ஐயா என்னாச்சு? உடம்பு கிடம்பு என்னமோ சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா தான் படுத்திருக்கேன். என்னம்மா? தாயா எந்திரி காப்பிய குடி. அதுல வைங்கம்மா. நான் பல்ல விளக்கிட்டு குடிச்சுக்கிட்டேன். இன்னும் நீ பல்லே விளக்கலையா? அம்மா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னத்தையோ பறி கொடுத்தவங்க இப்படி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நல்லா தான் இருக்கேன். இந்த வாயை ஒப்பிளிச்சிட்டாவது இந்த காப்பிய குடி. வேற ஆறிட போகுது. சரிம்மா அதுல வச்சுட்டு போங்க. என்ன ஆச்சு இந்த பயலுக்கு? பியாய இறஞ்ச கணங்கள்லாம் இருக்கா? சரியா வாயை ஒப்பிளிச்சிட்டு சீக்கிரம் குடி. ஆறிட வேற மறுபடியும் சூடு பண்ணா நல்லா இருக்காது. குடிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு சாப்பிடறதுக்கு வா. இந்த அம்மா இட்லியும் புதினா சட்னியும் வச்சு வச்சிருக்கேன். சரிம்மா. வெளியே மழை பெஞ்சிட்டு அப்பா கடைக்கு போயிட்டாங்களா? மழை ராத்திரி தான் நிறைய பெஞ்சிருக்கும் போல இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு தூரல் தான் போடுது. அவரு சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டாரு. நீயும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தானா போ கடைக்கு. சரிம்மா. இந்த பையனை கூட்டிட்டு போய் மசூதியில மந்திரிக்க தான் செய்யணும் போல இருக்கு. ஒரு படியா இருக்கானே ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. இந்த சஞ்சனா பிள்ளை கிட்ட கேட்டு பாப்போமா அவளுக்கு ஏதாவது தெரியுதான்னு. ஆமா அவ தமக்கிட்ட கேட்டா ஏதாவது சொன்னானா என்ன ஏதுன்னு தெரியும்ல. ஆரம்பிக்கும் இடம் தெரியாது. எரிவா எரிவா எரிவாம்மா. ஏரினுக்கு இடம் மறையாது. சிரிவா சிரிவா சிரிவாம்மா. யாரு நம்மன்னு இப்ப தெரியாது. எரிவா எரிவா எரிவாம்மா. பேர ஊரு கத்தும் ஒரு நாள். பருமா பருமா பத்துக்கோம்மா.
என்ன இன்னைக்கு தொப்பி தலையும் ரொம்ப குஷியா இருக்கா? என்னவா இருக்கும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஆபீஸ் வர லீவு. எங்க இவ்வளவு மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு? இனி வாழ போறது ராஜ வாழ்க்கையா மாற போகுது பாரு பாரு. வெறுப்பையத்துனா நெருப்பக்கிடும் யாரு யாரு யாரு? டிராகன் டிராகன். அட இந்த குந்தாணி எப்பங்க வந்தா? என்ன ஆள் இன்னைக்கு ரொம்ப குஷியா தெரியுது? அதுவும் சண்டே எங்க கிளம்பிட்டியே? வீட்ல தானே இருப்பியே எப்பயும்? ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? நான் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்ல டிராகன் படம் பார்க்க போலான்னு பார்த்தேன். இவகிட்ட சொன்னா வேற என்ன சொல்லுவான்னு தெரியலையே. இவகிட்ட ஏமாத்தவும் முடியாது, மாட்டிக்கிடுவோம், நமக்கு பொய் சொல்லியும் வராது. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? ஏங்க உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்க கிளம்பிட்டியே? நான் ஆம்பளை, எனக்கு 1000 வேலை கிடக்கும், ஆபீஸ் விஷயமா வெளியே போறேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பியா? பாரு சாணி கைமா காலங்காத்தாலே வந்துட்டா. எல்லாம் உங்க அம்மைக்கு விடுஞ்சா நான் சாணியோட வந்து நிக்கணும். அதான் உங்க அம்மா எனக்கு போட்டிருக்க முத வேலை. ஆமா, தினமும் எதுக்கு அவளுக்கு சாணி? அத நீங்க உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். கரைச்சி கரைச்சி குடிக்குதா என்னமோ தெரியல அந்த பொம்பளை. இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப அதிகம்தான். எனக்கு இவ்வளவு வாய் இல்லைன்னா உங்க அம்மையை சமாளிக்க முடியுமா? சரி சரி தூர நவுலு. எங்க அம்மா காலையிலே டிஃபன் செஞ்சு வச்சிருப்பாவ, நான் சாப்பிடணும், சாப்பிட்டு வேற ஆபீஸ்க்கு கிளம்பணும். ஞாயிற்றுக்கிழமை கூட அம்மா ஆபீஸ் வைக்காத. இது என்ன புது பழக்கம்? இல்ல, ஆபீஸ் விஷயமா வெளியே ஒரு மீட்டிங் சொல்லியிருக்காங்க. மீட்டிங் போயிட்டு வெளியே அங்கே சாப்பிட்டு வந்துருவேன். அதனால எனக்கு சேத்துல அரிசி எதுவும் போட்டுறாதீங்க. நீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு பத்திரமா இருங்க. சரி நான் போயிட்டு வரேன். நல்ல வேலை, ஆபீஸ் விஷயம் தான் நம்பிட்டா, குறுக்கு கேள்வி கேட்கல. நல்ல ஜாலியா ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு வரணும். வாழ்க்கையில இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைக்கிறேன். மாலதி வேற வாரேன்னு சொன்ன அன்னைக்கு நம்ம கூட பக்கத்துல அவளுக்கு சீட்டு பிடிச்சி போடணும். ஆம்பளையா பிறந்திருக்கலாம் போல இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, ஆபீஸுக்கு போறாங்க வாராங்க. நம்ம பாரு இந்த சாணி அள்ளிக்கிட்டு வீடை மொழுவிக்கிட்டு கழுவிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு வீட்டிலேயே கிடக்கும். என்ன வாழ்க்கை? சரி, இந்த சாணியை கொண்டு என் மாமியா மூஞ்சில வந்து தப்பிட்டு வந்துருவோம். வேற சாணி எடுக்க போனா அந்த ஆளா ஆந்துட்டான்னு வேற அது வேற ஒரு பக்கம் திட்டிட்டு அடக்கும். ஏலா, உனக்கு எதுவும் கோவங்குவா இருந்துச்சுன்னா நாளை அடி கூட அடிச்சிடலாம். குறுக்குல யாரு மிதிச்சு குறுக்க உடச்சு விடாதே. ஏதோ கும்மி ஒரு நாள்ல தான் மெதுவா ஒத்தி ஒத்தி எடுக்க மாதிரி மெதுவா மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த யாரு ஒரே குடியா குடிச்சு இடுப்பெலும்பு ஓடிச்சுக்கிடுவேன் பத்துக்க. சரி சரி பார்த்து மெதுவா, அப்படிதான் மெதுவா மிதி. ஒரு காலே மிதி, 2 காலண்டு மிதிச்சு விடாத. மிதிக்கல. ஏன் இப்படி குறுக்கு நோவுது? சத்து குறைபாடா இருக்கும், ஒழுங்கா திங்கணும்ல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை திங்காது, 9 வேளை பட்டினியா கிடக்காது, வேற அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் இல்லல, நல்லாதான் திங்க. பசிச்சாதானே சோறும் திங்க தோணும். நல்லா ஆசைப்பட்டதெல்லாம் வள்ளு வதக்குன்னு சாப்பிடணும். இந்த வயசுல சாப்பிடாம வேற எப்ப சாப்பிட போறா நீ? என்ன சாப்பிட்டு என்ன ஆக போகுது போ. என்னையும் சந்தியாவையும் என்ன கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்த அப்புறம் நாங்க பிள்ளை பெத்து எடுத்துட்டு வந்தோன்னா அந்த பிள்ளையெல்லாம் பார்க்கணும். பாட்டி வேண்டாமா? அதுவும் சரிதான். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பானா இல்லையோ யாருக்கு தெரியும். சும்மா இப்படி பேசிட்டு இருக்காத பத்துக்க, அப்புறம் வாங்கி மீச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். சரி சரி மெதுவா மிதி. சும்மா தேவையில்லாம எனத்தையாவது சொல்லிட்டு அடப்பா. லட்சுமி இந்த உங்க அப்பே வந்துட்டாரு போலயே. எல்லாம் வாளில கஞ்சி ஊத்தி வச்சிருப்பேன், போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறியா? அதெல்லாம் சந்தியா எடுத்து கொடுத்துருப்பா. லட்சுமி என்னாச்சு? வாங்குங்க. ஒண்ணும் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் குறுக்கு வழிதான். அதான் இவனை கொஞ்சம் மிதிக்க சொன்னேன். வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா? ஐயா வேண்டாம், அதெல்லாம் சரியாயிரும். நீ எப்பயும் இப்படி வலிக்கிறதுதான். அப்பப்ப தைலத்தை தேய்ச்சி சமாளிப்பேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் அதிகமா வலிச்சிச்சு. அதான் கொஞ்சம் அவளை மிதிக்க சொன்னேன். காயத்ரி மேனி தைலம் இருக்கு, அதை போட்டா சரியாயிரும். நீங்க வேலைக்கு போவீல்ல, கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன் வாளியில, நீங்க எடுத்துட்டு போங்க. நான் வேலைக்கு போறதெல்லாம் கிடக்கட்டும், வேற நீ உடம்பு முடியாம நடக்கும்போது உடனே போட்டுட்டா நான் போக முடியும். ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா சொல்லு, போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, எனக்கு சரியாயிரும். நீ ராத்திரி ஒழுங்கா தூங்குனியா இல்லையா? தூக்கம் தானே சரியா வர மாட்டேங்குது. தூங்க தான் ரொம்ப சிரமப்படுறேன். சரியா தூங்கலனாலும் இப்படிதான் முதுகு வலிக்கும். அதுக்கு தான் சொல்லியேன், வா வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருவோம். சத்துக்கித்து குறைபாடா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், போயிட்டு வந்துருவோம் வா. இல்லங்க வேண்டாம், நீங்க வேலைக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிட்டேன். நான் இவ்வளவு இன்னைக்கு வீட்டுல தானே அடக்காளுவே, சாப்பாடு கீப்பாடு செய்வாளுவே. மழை வேற தூரிட்டு அடக்கு. நீங்க பார்த்து நீங்க வேலைக்கு போகாம வீட்டுல கிடந்தாலும் சரிதான், மழை தான் தூக்கிட்டு அடக்க. ஐயா தோட்டத்துல வேலை கிடக்கு, மழை பெய்யுதுன்னு நம்ம பாட்டுக்கு வீட்டுல இருந்தா முடியுமா? உனக்கு இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா சொல்லு, வேணா போயிட்டு வந்துருவோம். இல்ல வேண்டாம், நீங்க இப்ப தோட்டத்துக்கே கிளம்புங்க.
நானே இவளுக்கு லீவுன்னா தான் இவளை கூட்டிட்டு தோட்டத்துக்கு தான் வரலான்னு பார்த்தேன். எங்க ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருக்கு. இனிமே அங்க போய் எங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்ப வெயில் அடிச்சிருச்சு. அப்படியா? சரி சரி, கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்புங்க. சரி, வேற உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப நான் வாரேன். ஆ எம்மா, அம்மையை பத்திரமா பாத்துக்கிடுங்க. சரிப்பா. என்னம்மா எந்திரிச்சிட்ட? மிதிச்சது போதுமா? என்னெல்லாம் பாவாடை, இது குட்டை பாவாடை. நானும் அப்பவே சத்தம் போடணும்னு பார்த்தேன். வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல ஒரு பாவாடை தாவணை கட்டி நல்லா சுடிதார் கிடுதலுள்ள போட்டு இருக்க வேண்டியது தானலா? எப்ப பார்த்தாலும் ஒரு பேண்டையும் சட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டியா? இல்லைன்னா இப்ப வளர வளர பிள்ளை ஒழுங்கா துணிமணி உடுக்கணும் பார்த்தேன்னா இவ குட்டை பாவாடையும் பனியனையும் போட்டுக்கிட்டு திரியா. இப்ப கும்மி உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. இது நல்லா தானே இருக்கு. இதுக்கு என்ன போற? ஆமா, நல்லா இருந்து போட்டுக்கிட்டு. இன்னும் உனக்கு பச்சை பிள்ளைன்னு நினைப்பு என்ன? கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 பிள்ளை பெற்றுருவா. இன்னும் குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு திரியா. நான் கல்யாணமே ஆகி போனாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். ஆமா, உன் மாமியை வழக்கு மத்த எடுத்து சாத்துவா வாங்கு. என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காவோ பிள்ளையன்னு சொல்லி என்னையே தான் காரிட்டு போவாவ. ஏமா சும்மா இருமா. எனக்கு வர மாமியாரெல்லாம் நல்லா மாடனா இருக்க மாதிரி மாமியாரா தான் எனக்கு வரும். நல்லா மேக்கப் போடு, ஸ்டைலா இரு, அப்படி இப்படின்னு என்னைய தாங்குன்னு தகுற மாமியார் தான் எனக்கெல்லாம் வரும் பேரு. ஆமா, கனவு கண்டுட்டு இரு. நாங்கள் எல்லாம் அடிபாடு பட்டு கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கோம். உங்களுக்கு நல்ல மாதிரியான மாப்பிள்ளைய அமைஞ்சா போதுன்னு தான் எனக்கும் இருக்கு. என்ன மாதிரி அமைதோ தெரியல. நீ புலம்பிக்கிட்டே தெரியாத, கொஞ்ச நேரம் பாடு. நான் போய் அவன் என்ன பண்றான்னு போய் பாக்கேன். பசிக்க வேற செய்யுது. மாவு இருக்கும்ல, தோசை கிசை ஊத்துங்க, தேங்காய் சட்னி வைங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நீ படுத்து தூங்கு. நம்மள குறை சொல்லணும்னா மட்டும் இவளுக்கு இடுப்பு வலிலாம் பறந்துரும். ஏங்க என் சொல்லல ப்ளீஸுங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்கங்க. என் சொல்லல பட்டுல ப்ளீஸ்பா. பெரிய பொண்ணு, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாரும் ஒன்னா போறோம். போங்க. ஒரு நாள் சண்டே, அந்த ஒரு நாளை எங்களுக்காண்டி எதுவும் பண்ண மாட்டேன் தானே. போங்க, உங்க விருப்பம் போல இருங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? இவ்வளவு நேரம் இவரை கொஞ்சினது எல்லாம் வீணா போச்சு. இனிமே இதுக்கு வேற நம்ம சமாதானப்படுத்தணுமா? பெரிய பொண்ணு இங்க பாரேன். நான் என்னத்துக்கு பார்க்கணும்? நீங்க உங்க ஆபீஸ் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறிய, போயிட்டு வாங்க. உங்களுக்கு நாங்கள் இல்லாம முக்கியம், உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம். போயிட்டு வாங்க. இங்க பாரு பெரிய பொண்ணு, உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம எனக்கு போக தெரியாமலா? நம்ம செல்வம்லாம் பாரு, அவன் பொண்டாட்டிட்ட சொல்லாம ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் படத்துக்கு வரான். நான் உன்கிட்ட அப்படியே பண்றேன். உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானமா நான் போறேன் படத்துக்கு. உங்களை தான் அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு நீ கோவப்படுற? அடுத்த வாரம் நம்ம எல்லாம் ஃபேமிலியா போவோம். என்ன இப்போ ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே போறோம். அதுல ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதுலயே எல்லாரும் சொல்லி தான் அனுப்புனாங்க, ஃபேமிலிலாம் யாரும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஒன்லி ஆஃபீஸ் மட்டும்தான், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அப்பதான் ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலதாம்மா. சரி, போயிட்டு வாங்க. அதை நீ இந்த பக்கம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியாவ. நான் அடுத்த வாரம் தான் கூப்பிட்டு போவேன். இங்கேயே இன்னும் 1 வாரம் கிடக்கு. அது வரைக்கும் படம் பார்க்காம அடக்கணுமா? அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வேணா போயிட்டு வா. இடையில அதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா. உண்மையாவாங்க? ஆமா, போய் பார்க்கறதா இருந்தா பார்த்துட்டு வாங்க. அவ்வளோரம் நான் அன்னைக்கு போய் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். என்ன பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீ இல்லை நம்ம எல்லாம் ஒன்னா ஃபேமிலியா போகணும்னா சொல்லு, அடுத்த வாரம் போவோம். இல்லைன்னா இடையில நீ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்துரு. இதான் செல்வம் வேற கிளம்பிட்டேன்னா, அதனால நீ யாராவது போயிட்டு வரட்டுமா? செல்வன்னா உமா வீட்டுக்காரன் தானே? ஆமா அவன் தான். அவன் பொண்டாட்டிட்ட சொல்லாம கொள்ளாம தான் வரான் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால நீ ஏதோ படத்துக்கு போறோன்னு ஏதோ மாட்டிக்கிட்டி விட்டுறாத. வேற அவன் பொண்டாட்டி அவனை சோத்துல விஷத்தை வச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தான். நான் என் பொண்டாட்டிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். அதனால உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ எதுவும் உளறிடாத. என்ன என்கிட்ட சொல்லிட்டியல்ல, நான் எதுவும் வளர முடியேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி பெரிய பொண்ணு. ஏன் மலமாடிய பெரிய பொண்ணு, எந்த அளவுக்கு தொலைஞ்சலாம் வந்து இந்த துணியை காயப்பட்டு வா. பாத்தியலாங்க உங்க அம்மைக்கு கொழுப்ப, இனியும் மலமாடுங்குது. அது சும்மா உடனே உரிமையா கூப்பிடுறது, அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கலாமா? போ போய் துணியை காய போடு, நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க அம்மைக்கு எப்ப பார்த்தாலும் என்னைய துணியை துவை, காய போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை வாங்கிட்டே இருக்குதுங்க உங்க அம்மை. செய்யலன்னா செய்ய சொல்லதான் செய்வாவ. இவ்வளவு நேரம் இருந்து எங்க அம்மா துணியை துவச்சிருக்காவல்ல, போய் காய தானே போட சொல்றாவ. போய் காய போடு. தூர போங்க, உங்க அம்மைக்கு சப்போர்ட்டா. சரி 2 பேரும் சண்டை போடாம வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. நாங்க வெளியிலே சாப்பிட்டு வந்துருவோம் இன்னைக்கு. போயிட்டாங்க. இது எல்லாம் உன் மோவா துணி. நேத்து நான் கசக்கி காய போட்டேன். அந்த துணியை எடுத்து கொண்டு போட்டுட்டு அங்க பாத்ரூம்ல இப்ப புதுசா துணி துவைச்சு வச்சிருக்கேன். அதை கொண்டு வந்து காய போடு. சும்மா வந்திருக்க வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வேற துணியாவே எடுத்துட்டு வருவான் துணி பக்கெட்ட.
இல்லத்தே நீங்க துணி பக்கெட்டை எடுத்துட்டு வந்துட்டு தான் காய போடுன்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, எல்லா வேலையும் நானே செஞ்சா நீ என்னத்துக்கு இருக்க அந்த வீட்டுல? தின்னுட்டு தூங்க இருக்கா? போ, இந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு அந்த துணி எடுத்து வந்து காய போடு, நான் போய் மடிச்சுக்கிட்டேன். சரித்தே. நம்மளை எப்ப பார்த்தாலும் இது துணி துவைக்கையே சொல்லிக்கிட்டு இருக்கு. போன ஜென்மத்துல இது வெளுக்க வேலையை பார்த்துருக்குமோ, அதான் நம்மள ஒரே வேலையா வாங்குதோ. சே, காலங்காத்தாலே நம்மளை திங்க விடாம ஆக்கிருச்சு இந்த மாமியா கிழவி. யாராவது தோசைக்கு பாவக்காய் சட்னி வைப்பாவளா? ஏன் மாமியார் காலங்காத்தாலே பாவக்காய் சட்னி வச்சு நம்மள சாவடிக்குது. மனுஷபைய திம்பான அந்த பாவக்காய் சட்னிய. நம்ம பெரிய பொண்ணு வீட்டுலதான் சண்டே ஆச்சுன்னா காலையிலே கறி எடுத்துருவாவ. எப்படியும் இட்லியும் கறி குழம்பும் வச்சு வெளுத்து வாங்கியிருப்பாவ. நம்ம கொஞ்சோட போய் கேட்டா பெரிய பொண்ணு தராமலா போயிருவா. போவோம். ஐயோ, வீட்டு வாசல் முன்னாடி முன் வாசல் வழியா போச்சுன்னா நாயை விட மோசமாவிய மாமியார் கத்துமே. இப்ப என்ன பண்றது? பெரிய பொண்ணுக்கு போனை போட்டு கூப்பிடலான்னாலும் நம்ம போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம். நாய் கூட நம்மளை விட்டுறோம். இந்த பெரிய பொண்ணு மாமியார் நம்மளை பார்த்தாலே குலைக்க ஆரம்பிச்சிடும். அதனால சரிப்பட்டு வராத. என்ன பண்ண வேற வழி இல்லை, மதில் ஏறி குதிச்சிட வேண்டியதுதான். வீட்டை சுத்தி செடி தானே வச்சிருக்கா. செடிகளோட பூந்து கிச்சன் பக்கம் எட்டி பார்த்தா அவளுக்கு எப்படி அங்கனதான் பாத்திரம் கழுவிட்டு துணியை வச்சுட்டு அடப்பா, எங்கேயாவது சுத்திக்கிட்டு அடப்பா. அவட்ட எப்படியும் கறி குழம்பு வாங்கிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டு குழம்பு வச்சுதான் ஒப்பேத்தணும். இட்லி கறி குழம்பு. மகராசி எங்க இருக்கா பெரிய பொண்ணு? மதிலேறி குதிச்சிருவோமா? என் பிள்ளை யூனிஃபார்ம்லாம் காஞ்சிருச்சா? காஞ்சிட்டு அப்ப எடுத்துடலாம். பனியில ஒருவேளை குளிந்து கிடக்குமோன்னு பார்த்துட்டேன். பெரிய பொண்ணு, அம்மா யாரு இது? பயந்துட்டேன். அப்பா நல்ல வேலை, கை காலும் முடியல. ஆமா, என்னத்துக்குலாம் குந்தாணி மதிலேறி குதிச்சு வந்துட்டேடாக்கா? அது ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு, உங்க வீட்டுல எப்படியும் இட்லியும் கறி குழம்பும் வச்சிருப்பீல்ல, அதான் கொஞ்சம் கறி குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதான பார்த்தேன். சண்டே அதுவுமா ஓசியில கறி வாங்க வந்திருக்க. ரொம்ப மினுக்காத. எனக்கு என்ன லட்சுமி அக்கா வீட்டுக்கு போக தெரியாமலா? சரி, நம்ம தோஸ்து பெரிய பொண்ணு அவகிட்டே வாங்கிட்டு போயிருவோமா நினைச்சுக்கிட்டு வந்தேன். அதுவும் மதிலேறி குதிச்சு வந்திருக்கேன் உங்க மாமியாருக்கு பயந்துகிட்டு. உங்க வீட்டுல கேட்டுக்கிட்ட நாய் கூட சும்மா கிடக்கும். உங்க மாமியார் குழைச்சிட்டே கிடக்குமே, அதனாலதான் மதிலேறி குதிச்சு வாரு கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் உங்க வீட்டுல ஒன்னும் சமைக்கலையா? எங்க மாமியார் காலங்காத்திலே பாவக்காய் சட்னி வச்சிருக்கு. அது எவன் திங்கது? அதனாலதான் உங்ககிட்ட கறி குழம்புக்கு வந்தேன். கறி எடுத்துருப்பீங்களா காலையில? கொஞ்சம் கறி குழம்பு தாயா? கறி குழம்புக்கு பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்க. ஆமா பத்தியா, சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கணுமா? அப்படியே பாத்திரத்தை எடுத்து வாங்கி மண்டையில கொத்துனா என்ன பெரிய பொண்ணு? என்ன வெண்ணனிக்கிட்டு கொண்டா பாத்திரத்தை. எங்க மாமியாருக்கு தெரியாம தான் ஊத்திட்டு வரணும். எங்க வீட்டுக்காரரு இன்னைக்கு ஆபீஸ் இருக்குன்னு ஆபீஸுக்கு போயிட்டாரு. அதனாலதான் நான் கறி எடுத்து எதுவும் சமைக்கல. இல்லாட்டினா கறி எடுத்து சமைச்சிருப்போம். ஆமா, கிழிச்சிருப்ப. அம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு ஆபீஸ் தானே? ஆபீஸ்க்கு போயிருப்பாருல பெரிய பொண்ணு. ஐயோ, இந்த பொம்பளை கண்ணில் படப்படாதுன்னு பார்த்தோமே, மாட்டிக்கிட்டோமே. என்னத்தே? இது உன் புருஷன் போன தானே? ஐயா ஆமா, கொண்டாங்க. போனை வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, போன் அடிச்சுட்டு அடக்கு பாரு, யாருன்னு கேளு. இருங்கண்ணா, யாருன்னு கேக்கேன். ஹலோ சொல்லுங்க. பெரிய பொண்ணு நான் தான். எங்க என்ன போனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? ஆமா, போனை மறந்து வச்சுட்டேன் போல இருக்கு. வீட்டில தான் இருந்திருக்கோ. நான் போனை காணுமேனு தான் நான் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து அடிச்சேன். வீட்டில தான் இருக்கா? சரி அப்ப இருக்கட்டும். சரி, பாத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அவிய போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாவலாம். அதனால என் ஃப்ரெண்டு போன்ல இருந்து போன் அடிச்சிருக்காவ. போன் எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் அடிச்சாவலாம். அப்படியா? படத்துக்கு போறவன் போன கையில கொண்டு போக வேண்டாமா? ஃப்ரெண்டுகளோட ஆபீஸ்ல எல்லாம் குத்தடிச்சிட்டு அடப்பாவ போன ஞாபகம் கையில வச்சிருக்காண்டாமா? கூறு கட்ட பையன். எனக்கு படத்துக்கு போயிருக்காவளா? யார் வீட்டுக்காரலாம் ஆபீஸ் இருக்குன்னு ஆபீஸுக்கு போயிருக்காரு. பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் எப்படி படத்துக்கு போனாரு? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எவனாவது ஆபீஸ் வைப்பானா? இன்னைக்கு ஆபீஸ்ல அவ்வளோரும் சேர்ந்து எங்கேயோ படம் பக்கம் ஏதோ டிராகனா பூகனா என்னமோ போடியானா அந்த படத்துக்கு போறவளோ எல்லாரும் வெளியே போயிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வருவோன்னு சொன்னானே அம்மவே. ஆபீஸ் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த தொப்பிக்காரவைய இன்னும் ஏமாத்திட்டானா? காலையில அவன் குசிய பாட்டு பாடிக்கிட்டு கிளம்பும் போதே நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது இருக்கும்னு. நான் நினைச்ச மாதிரியே இருந்திருக்கு பத்தியா? ஐயோ, இந்த மாமியார் மாட்டி விட்டுருச்சே. இன்னைக்கு உமா வீட்டுக்காரன் செத்தான். நீ எப்படி வந்த? நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. எல்லாம் பெரிய பொண்ணு கையில என்னலாம் இது என்ன பாத்திரம்? அது ஒண்ணும் இல்லத்தே, உமா வீட்டுல இந்த பாத்திரம் கிடந்துச்சான், அதான் கொண்டுட்டு வந்திருக்கா. ஆமாத்தே, அதான் குடுத்துட்டு போலாமேன்னு வந்த இந்த பாத்திரத்தை. எங்க வீட்டுலதான் கிடந்துச்சு உங்க பாத்திரம். நீ இப்படி வீடு வீடா குழம்பு சோறுன்னு வாங்கி தின்னுக்கிட்டால என்னைக்கு இவ தந்த அந்த பாத்திரம் உன் வீட்லயே கிடந்துச்சு. கொண்டா. ஒரு பொருள் யார் வீட்டுக்கும் கொண்டு போனா திருப்பி பாத்திரம் வரையே மாட்டேங்குது. நல்ல வேலை நீயாவது கொண்டு வந்தியே. பெரிய பொண்ணு, அது எங்க வீட்டுல இருந்து புது குண்டா உங்க மாமியார் தூக்கிட்டு போகுது பாரு.
ஒழுங்கா கறி குழம்பு வச்சு ஒழுங்கா எனக்கு தந்துருப்பத்துக்கு திருப்பி. அட தாரெல்லாம் அலையாத. சீக்கிரம் நேராவது பசிக்குது, வீட்டுல போய் சாப்பிடணும். இன்னைக்கு வரட்டும், எங்க வீட்டு தொப்பி தலையனுக்கு இருக்கு பேரு கச்சேரி. எல்லாம் உமா கோவப்படாத, எனக்கு ஏற்கனவே தெரியும் அவ்வளோரும் படத்துக்கு தான் போறாவேன்னு. உங்க வீட்டுக்காரர் தான் உனக்கு தெரியப்படாதுன்னு சொல்லியிருந்தாருன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. எங்க மாமியார் எல்லாத்தையும் உளறிடுச்சு. அந்த தொப்பி தலையனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன ஏமாத்திட்டு போவான். ஏன் என்கிட்ட சொன்னான்னா நானும் படத்துக்கு வருவேன்னு சொல்லுவேன்னு தானே என்னை விட்டுட்டு போயிருக்கான். இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும். எவ கூட படத்துக்கு போனான்னு சொல்லி அவன் எப்பயும் போடிய சோட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருயே. நானும் வாரேன்னு தான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் தான் நம்ம அடுத்த வாரம் போவோம் அப்படின்னு சொல்லி என்னையும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு போனாரு. அப்படியே உனக்கு இடையில பார்க்கணுன்னு ஆசையா இருந்துச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட போனிருக்காரு. நம்மலாம் வேணா அப்புறமா போவோமா? நம்ம எதுக்கு பெரிய பொண்ணு அப்புறம் போனோம்? நம்மளும் இன்னைக்கே ஷோக்கு போறோம். லட்சுமி அக்கா வீட்டு பிள்ளைகள் லட்சுமி அக்கா தண்டபணின்னு எல்லாரையும் கூப்பிடுவோம். நம்மளும் போவோம். தண்டை பணியனெல்லாம் வர முடியாவ, அதையே வேலைக்கு போயிருப்பாவ. வேணா லட்சுமி அக்காவை கேட்டு பார்ப்போம். அந்த பிள்ளைகளும் வீட்டில் தானே நடக்கும். எல்லாரும் போனால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். டிராகன் கூட நல்லா இருக்கும், நல்லா இருக்காங்க. எனக்கே ஆசையாக தான் இருக்கு. அப்ப வா, நம்ம இன்னைக்கே போவோம். தியேட்டருக்கு போய் அந்த தொப்பி தலையனை பிரிச்சு மேயணும். என்னைய படம் பார்க்க கூட்டு போவாம எவ கூடயே படம் பார்க்கலான்னு ஆசையில தானே அவன் என்னைய விட்டுட்டு போயிருக்கான். இன்னைக்கு இருக்கு பாரு அவனுக்கு. அப்படி இல்லை உமா, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரும் ஒன்றா போகிறதுக்கு வீட்டில இருந்து யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அதனால தான் உங்கள் வீட்டுக்காரர் உன்னைய கூப்பிட்டு போயிருக்க மாட்டாரு. அப்படா என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது எப்படி சொல்லாம போலாம்? வீட்டுல இருக்க என்னைய பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுது அந்த தொப்பி தலையனுக்கு. எனக்கு தெரியாது பெரிய பொண்ணு, நம்ம இப்பயே படத்துக்கு போறோம், எல்லாரும் போறோம். வா, நீ முதல்ல எனக்கு கறி குழம்பு எடுத்துதா, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வரேன். படத்துக்கு இன்னைக்கு போறோம். இன்னைக்கு செலவு என்னோடது. எனக்கு மாமியாரு பாத்திரத்தை தூக்கிட்டு போச்சு. நானே போய் உங்க வீட்டுல குழம்பு ஊத்திட்டு போறேன். அட, இந்த உமாளுக்கு இன்னைக்கு என்னாச்சு? அதுவும் மொத்த செலவை நானே பார்த்துக்கிறேங்கா. இவ சரியான கஞ்ச பிஸ்னாரியாச்சே. இப்படியெல்லாம் சொல்ற ஆளு கிடையாது. இன்னைக்கு இவளுக்கு பில்லை தீட்டிட வேண்டியது தான். லட்சுமி அக்காவுக்கு போன போட்டு அந்த பிள்ளைலாம் வரவலான்னு கேட்போம். சதீசு பூ மாதிரி அவ்வளோரையும் கூட்டு போயிட வேண்டியது தான்.